ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஈக்விட்டி ஷேர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் இருக்கிறவங்க ஒன் ஆஃப் த வே ஆஃப் ஹேவிங் அன் இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸ். இது பப்ளிக்கும் அவைலபிளாக இருக்கும். ரைட் டு ஓட், ஷேர் ப்ராஃபிட்ஸ், கிளைம் அசஸ் ஆஃப் த கம்பெனி, அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வாங்குறது. இதில் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு அவைலபிள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஸ்டாக் இல்லை அப்ஸ்டாக் வழியாக நீங்கள் ஷேர்ஸ் வாங்கலாம். ரைட் டு ஓட் டு செலக்ட் த ஸ்பெசிஃபிக் பீப்புள் லைக் ஜிஎம், நல்ல பொசிஷனில் இருக்கவங்க செலக்ட் பண்ண முடியும். ஓட்டிங் எபிலிட்டி இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டிங் ஆப்ஷன் மட்டும் இருக்காது. பட் ஜென்ரலாக ஈக்விட்டி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரூ டிமேட் அக்கௌண்ட். நம்ம இன்வெஸ்டராக இருக்கலாம், டிவிடெண்ட் அனுபவிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனியில் நல்ல ப்ராஃபிட் வருது, நல்ல பிஸ்னஸ் நல்லா போகுது, சேல்ஸ் நல்லா இருக்குன்னா அவங்க நமக்கு போனஸ் ஷேர்ஸ் தருவாங்க. இதனால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பட் எப்படின்னா இதோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேபிட்டலைசேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகும். தொடர்ந்து ரிலேஷன்ஷிப் வச்சுப்போம் வித் ஸ்பெசிஃபிக் கம்பெனி த்ரூ ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்புறம் ரைட் ஷேர்ஸ் எப்படின்னா ப்ரீமியம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஷேர்ஸ் தருவாங்க. அது என்ன ஆகுனா உங்களுக்கு நிறைய ஷேர்ஸ் வாங்குவாங்க, தொடர்ந்து ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா லாங் டேர்மில் வச்சுட்டு இருக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நமக்கு நல்ல க்ரோத்தும் இருக்கும், நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏன் ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹை இன்கம். நார்மலாக எஃப்டி அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் நமக்கு ஹை இன்கம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இது ஒன் ஆஃப் த மோட். அதுக்கப்புறம் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இந்த மாதிரி நல்ல ஷேர்ஸ்லாம் நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், நான் சொன்ன மாதிரி எஃப்டி மட்டும் இல்லாமல் பாண்டு, சில பேர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த மோட் ஆஃப் இன்வெஸ்டிங். ரிஸ்க் என்ன பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் தகுந்த மாதிரி இது இறங்கும் ஏறும். பட் ஆனால் நல்ல ஷேர்ஸை அனலைஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கூட ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான். கம்பேரிட்டிவ்லி இது பெட்டர் ஆகும்.